அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சாப்பிடும்போது கட்டாயம் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாப்பிடும்போது குறிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் உணவு என்பது மிக முக்கியமானது ஆகும். இதன் காரணமாகவே தினசரி 3 வேளை உணவு உண்ணும் பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் உணவு உண்ணும்போது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து நாம் செய்யும் செயல்களும் நம் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சாப்பிட்ட பின்பு செய்யும் சில தவறுகள் நம் செரிமானத்தை பாதித்து பல்வேறு உடல் உபாதைகளுக்கு வழிவகுத்து விடுகிறது. முக்கியமாக இதனை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது உடற்பயிற்சி செய்வது தவறாகும். சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி செய்வது நல்லதல்ல. ஏனெனில் உணவு செரிமானமாகும் போது உடலின் பெரும் பகுதியில் இருந்து ஈடுபட்டு இருக்கும் இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது செரிமானத்தை பாதித்து வயிற்று வலி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உணவு உண்ட 30 நிமிடங்களுக்கு பிறகு லேசான நடைப்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாக 30 நிமிடங்கள் கழித்து தான் சாப்பிட்டு அதே இடத்திலும் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. குறிப்பாக 30 நிமிடம் கழித்து மெதுவாகத்தான் நடக்க வேண்டும். வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. அடுத்ததாக சாப்பிட்ட உடனே குளிப்பது நல்லதல்ல. குளிர்ந்த நீரில் குளிப்பது செரிமானத்தை மெதுவாக்கி உணவு செரிமானமாகாமல் இருக்க வாய்ப்புள்ளது. அதே போலத்தான் சூடான நீரில் குளிப்பது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலில் இருந்த சக்திகள் உறிஞ்சப்படுவதை தடுக்கலாம். சாப்பிட்ட உடனேயே படுத்து கொள்வது அசிடிட்டி, வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனெனில் படுத்து கொள்ளும்போது உணவு குழாய் மற்றும் வயிற்றுக்கு இடையே உள்ள தசைகள் தளர்ந்து உணவு மேல் எழும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. சாப்பிட்ட பிறகு புகைப்பிடிப்பது மிகவும் தீங்கு விளைவிக்கும். புகைப்பிடிப்பது செரிமானத்தை பாதித்து புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களை வழிவகுக்கும். குறிப்பாக காபி அருந்துவது காபி அமிலத்தன்மை கொண்டது. எனவே சாப்பிட்ட உடனே காபி அருந்துவதை நல்லதல்ல. இது வயிற்றில் அமிலத்தை அதிகரித்து அசிடிட்டி, வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. சாப்பிட்ட பிறகு மிட்டாய் சாப்பிடுவது பற்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். மிட்டாயில் அதிக சர்க்கரை இருப்பதனால் இது பற்களில் படிந்து பல் சிதைவதை ஏற்படுத்த வழிவகுக்கிறது. சாப்பிட்ட பிறகு மிகவும் இறுக்கமான உடைகளை அணிவது செரிமானத்தை பாதிக்கும். இது வயிற்றில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வயிற்று வலி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சாப்பிட்ட பிறகு நாம் செய்யும் சில மாற்றங்கள் நம் உடலில் பெரிதும் மேம்படுத்தும். முக்கியமாக நாம் கூறிய இந்த விஷயங்களை தரிப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். ஆகவே சாப்பிட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என நன்கு புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யவே கூடாது என்பது அறிவுறுத்தப்படுகின்றன. சாப்பிடும்போது எந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிடும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்றெல்லாம் நிறைய சொல்லி சிறுவயது முதலே கேட்டிருப்போம். சாப்பிட்டு முடிக்கும் முறைதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சாப்பிட்ட பிறகுதானே ஜீரண மண்டலத்தில் வேலை தொடங்கும். அதனால் சாப்பிட்ட உடனேயே என்னவெல்லாம் செய்யக்கூடாது என தெரிந்து வைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது அவசியமாகும். உடனே வேலை சாப்பிடும் வேலை என்பது 3 வேளை உணவு நேரம் மட்டுமல்ல, அதன் பின் முன்னும் பின்னும் இருக்கின்ற நேரத்தையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். சாப்பிட்ட முன்பு என்ன செய்கிறீர்கள், சாப்பிட்ட சில மணி நேரங்கள் வரை என்ன செய்கிறீர்கள், இது எல்லாமே கணக்கில் அடங்குமாகும். குறிப்பாக நாம் பெரும்பாலும் செய்கின்ற ஆனால் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி அதிகமாக இருக்கின்றன. உங்கள் நிறைய பேருக்கு மதியம் சாப்பிட்டு முடித்ததும் சில துண்டு பழங்கள் சாப்பிடும் பழக்கம் இருக்கலாம். பழங்கள் நல்லதுதானே, அதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சாப்பிடாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது மிகவும் தவறு. காலை, மாலை, இரவு என எந்த நேர உணவாக இருந்தாலும் சாப்பிட்டு முடித்தவுடன் பழங்களை கண்டிப்பாக சாப்பிடுவது தவறான செயல்களாகும். 2 வேளை உணவுக்கு இடையில் ஸ்நாக்ஸ் நேரத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவுக்கும் பழங்கள் சாப்பிடுவதற்கும் 2 மணி நேரமாவது கண்டிப்பாக இடைவெளி இருக்க வேண்டும்.
சாப்பிட்ட உடனே பழங்கள் சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கிடுகிடுவென உயருமாகும். குறிப்பாக நம்மில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். காலையில் டிபன் சாப்பாட்டிற்கு முடித்ததும் அதன் இறுதியில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காப்பி குடித்தால்தான் நிறைய சாப்பிட்ட நிறைவாக இருக்கும். இது மிக மிக தவறாகும். சாப்பிட்டு முடித்ததும் டீ காப்பி குடித்தால் உடலில் மினரல்களை உறிஞ்சும் தன்மை குறையும். குறிப்பாக இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகியவற்றை உறிஞ்சுவதில் தடை ஏற்படுத்தப்படுகிறது. சாப்பிட்டு முடித்ததும் ஒர்க் அவுட் செய்வது தவறாகும். அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏனென்றால் சாப்பிட்டு முடித்ததும் நம் உடலில் குறிப்பாக உடலில் இரத்த ஓட்டம் நம் ஜீரண மண்டலத்தை தான் அதிகமாக பாதிக்கும். ஆனால் அதில் கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக அது ஜீரண வேலையை தொடங்கும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் இரத்த ஓட்டத்தை செயல் பக்கம் திரும்பிவிடும். இதனால் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும். குமட்டல் மற்றும் கடும் வயிற்று வலி ஆகியவை உண்டாகும். சாப்பிட்ட பிறகு ஏதேனும் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை என்னவென்றால் 30 நிமிடம் கழித்து நடைப்பயிற்சி தான். இது சீரணம் முதல் பல விஷயங்களுக்கு உதவி செய்யும். குறைந்தபட்சம் உணவு சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் இடைவெளி விட்டு நடப்பது நல்லதாக இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.